ಸರ್ವರಿಗೂ ಹನುಮಾನ್ ಜಯಂತಿ ಶುಭಾಶಯಗಳು. ಏಕೋ ನೋಡಿರೆ ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ, ಏಕೋ ನೋಡಿರೆ ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ, ಏಕೋ ನೋಡಿರಿಂಥ ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ, ಭಕ್ತಿ ಕೊಡುವಂತ ಭಾರತೀ ಕಾಂತ. ಏಕೋ ನೋಡಿರೆ ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ, ಏಕೋ ನೋಡಿರೆ ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ, ರಾಮದೂತನೇ ಬಹುಶೂರನೀತ, ರಾಮದೂತನೇ ಬಹುಶೂರನೀತ, ರಾಮಚಂದ್ರಗಾಗಿ ಜಲಧಿ ದಾಟಿ ಹೋಗಿ, ರಾಮಚಂದ್ರಗಾಗಿ ಜಲಧಿ ದಾಟಿ ಹೋಗಿ, ಸೀತೆಗೆ ಉಂಗುರವನ್ನಿತ್ತ ಮಹಾನುಭಾವ, ಸೀತೆಗೆ ಉಂಗುರವನ್ನಿತ್ತ ಮಹಾನುಭಾವ. ಏಕೋ ನೋಡಿರೆ ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ, ಏಕೋ ನೋಡಿರೆ ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ, ಎಲ್ಲ ಕೇಳಿರೆ ವಲ್ಲಭನ ಮಹಿಮೆ, ಎಲ್ಲ ಕೇಳಿರೆ ವಲ್ಲಭನ ಮಹಿಮೆ, ಕಲ್ಲನಯನ ಪಾಲ ನಿಲ್ಲಿಸಿದ ಲೋಲ, ಕಲ್ಲನಯನ ಪಾಲ ನಿಲ್ಲಿಸಿದ ಲೋಲ, ಒಳ್ಳೆ ಗುಣಶೀಲ ಇಲ್ಲಿ ಬಹಳ ಪ್ರಬಲ, ಒಳ್ಳೆ ಗುಣಶೀಲ ಇಲ್ಲಿ ಬಹಳ ಪ್ರಬಲ. ಏಕೋ ನೋಡಿರೆ ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ, ಏಕೋ ನೋಡಿರೆ ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ, ಅಪಾರ ಮಹಿಮಾ ಬಹುಶೂರನೀತ, ಅಪಾರ ಮಹಿಮಾ ಬಹುಶೂರನೀತ, ಅಂಜನಿಯ ಕಂದ ಸಂಜೀವಿನಿಯ ತಂದ, ಅಂಜನಿಯ ಕಂದ ಸಂಜೀವಿನಿಯ ತಂದ, ನರಸಿಂಹದೂತ ನಮ ಪೊರೆವಾದಾತ, ನರಸಿಂಹದೂತ ನಮ ಪೊರೆವಾದಾತ. ಏಕೋ ನೋಡಿರೆ ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ, ಏಕೋ ನೋಡಿರೆ ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ, ಏಕೋ ನೋಡಿರಿಂತ ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ, ಭಕ್ತಿ ಕೊಡುವಂತ ಭಾರತೀ ಕಾಂತ. ಏಕೋ ನೋಡಿರೆ ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ, ಏಕೋ ನೋಡಿರೆ ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ, ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ, ಚಿಕ್ಕ ಹನುಮಂತ. ಶ್ರೀಶೈಲೇಶದಯಾಪಾತ್ರಂ ದೈವಕ್ಯಾದಿಗುಣಾನುಮಂ ಯತೀಂದ್ರಪ್ರವಣಂ ವಂದೇ ರಮೇಶಾಮಾದರಂ ಮುನಿಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾದಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮರುಕ್ಮಯ ವ್ಯೋಮೋಹಸಹಸ್ರಾಣಿ ಜನಾಯಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಸ್ಯ ದಯೈಕಸಿಂಧೋ ರಮಾನುಜಸ್ಯ ಶರಣಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಮಾತಾಪಿತಾ ಯುವತನಯ ಸ್ತನಯಾ ವಿಭೂತಿಂ ಸರ್ವಂ ಯದೇವ ನಿಯಮೇನ ಮದನ್ವಯಾನಾಂ. ಆದ್ಯಸ್ಯ ನಕುಲಪತೇರ್ವಗಲಾಭಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ತದಂಗ್ರಿಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ತಾಭೂತಂ ಸರಸ್ಯ ಮಗದಾವ್ಯಭಟ್ಟನಾದ ಶ್ರೀ ಭಕ್ತಿಸಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿವಾಹಾನ್ ಭಕ್ತಾಂಗ್ರೇಣಂ ಪರಕಾಲ ಯತೀಂದ್ರಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ಪರಾಗಸುಮುನಿಂ ಪ್ರಣದೋಷ್ಮಿ ನಿತ್ಯಂ ಗುರುಮುಖಮಣದೀಪ್ಯ ಪ್ರಾಗವೇದಾನಶೇಷಾನ್ ನರಪತಿ ಪರಿಕ್ಲುಪ್ತಂ ಶುಲ್ಕಮಾದಾನು ಗಾಮಕಯ ಸ್ವಸರ್ಮವರವಂದ್ಯಂ ರಂಗನಾಥಸ್ಯ ಸಾಕ್ಷಾತ್ துஜுகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே. மின்னார் தளமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம்.
முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினர் சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வல்லாண்டு செந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவ்விதிருக்கா பேடியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாடின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நமின்றுரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். ஆச்சாரிய புருஷர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் ஒவ்வொன்றாக அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் 32வது அனுபவிக்க இருப்பது சம்பத்கிரி லட்சுமி நரசிம்ம சுவாமி பெருமாள் திருக்கோயில். இது தமிழ்நாட்டில் போலூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு பெரிய மலை. இந்த மலை நரசிம்மருக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள மலை. பண்டைய காலங்களில் மலையில் இந்த கோயில் கட்டப்பட்டது. பல பிரபலங்களும் ஆளுமைகளும் இந்த கோவிலுக்கு வருகை தந்து அதனை புதுப்பித்து அதுக்கு நன்கொடை அளித்துள்ளனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கூட இந்த கோயிலின் படிகளை புதுப்பிக்க ஒரு பெருந்தொகையை நன்கொடையாக வழங்கினார் என்று சொல்லப்படுகிறது. வைணவ மரபில் இது ஒரு முக்கியமான அபிமான கஷேத்திரமாக கருதப்படுகிறது. இந்த மலையில் 2 பெரிய ரிஷிகள் நரசிம்மரை நோக்கி கடும் தவம் செய்தனர். இறைவன் மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு ஒரு மாம்பழத்தை வழங்கினார். 2 ரிஷிகளும் மாம்பழத்திற்காக சண்டையிட்டனர். புலஸ்திய ரிஷி ஆனவர் கோலஸ்திரிய ரிஷியின் கைகளை வெட்டினார். இந்த சம்பவத்திற்கு பிறகு கோலஸ்திரிய ரிஷியானவர் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் தனது வழிபாட்டை நடத்தி நரசிம்மர் அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு இழந்த கைகளை கொடுத்ததாகவும் உடனே மலையின் அடிவாரத்தில் உற்சவமூர்த்தியை நிறுவுமாறும் கூறினதாக கதை. கோயில் படிகள் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டன. மேலும் கோயில்கள் வரலாற்றின் பல்வேறு காலகட்டங்களில் கட்டப்பட்டதாக அறிகிறோம். அன்னை குவாகா என்ற குகையும் உள்ளது. மேலும் பிரம்ம தீர்த்தம் மற்றும் புலஸ்திய தீர்த்தம் என்ற 2 தீர்த்தங்கள் உள்ளன. இந்த கோவிலுக்கு பல வகையான சிறப்புகள். அதாவது இந்த கோயிலுடைய அமைப்பின்படி வரிசையாக பார்ப்போம். இந்த கோயில் முன்புறம் போலில் உள்ள சுயம்பு லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு ஒரு பயணமாக நாம் மனதளவில் செல்வோம். மலை உச்சியில் பாறையை உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் இருந்ததாகவும் கற்களின் நடுவில் இரத்த கசிவு தொடங்கியதும் அதில் சுயம்பு நரசிம்மமூர்த்தி இருப்பதை கண்டதும் தொழிலாளர்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு பூஜைகள் செய்ததாகவும் பின்னர் மக்கள் இறைவனின் ஆசியை பெற இங்கு தொடங்கியதாகவும் புராண கதைகள் கூறப்படுகின்றன. பின்னர் கோயில் கட்டப்பட்டு மலை உச்சியில் செல்லும் பாதைகள் செதுக்கப்பட்டன. இது மிகவும் பிரபலமான கோயில். பக்தர்களின் நேர்மையான பிரார்த்தனைகள் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படுகின்றன என்றும் நரசிம்மரின் ஆசியை நாடிய பிறகு எப்போதும் பலனளிக்கும் என்றும் இங்கு கூறப்படுகிறது. சில சமயங்களில் மலை அடிவாரத்தில் சிறிய பூஜை பொருட்கள் கடைகள் உள்ளன. வழக்கமான நாட்களில் கோயிலின் அடிவாரத்தில் நுழைவாயிலை சுற்றி கடைகள் இல்லாததால் பிரதான நகரங்கள் இருந்தால் பூஜை பொருட்களை வாங்க வேண்டும். மலையில் சேர்க்கப்பட்ட படிகளில் ஏறி கோயிலை அடையலாம். மேலும் ஏறுவதற்கு எளிதாக சிமெண்டை பயன்படுத்தி சில படிகள் கட்டப்பட்டுள்ளன. மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள அனுமான் கோயிலில் பிரார்த்தனை செய்வதன் மூலம் நாம் தொடங்க வேண்டும். அங்கு வரும் பக்தர்களுக்கு வரங்களை வழங்கும் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் அனுமன் என்று கூறுகிறார்கள். அதைத் தொடர்ந்து அங்கு செல்லும்போது இங்கு ஒரு பழமையான ஒரு ஆலமரம் உள்ளது. அதில் பல பறவைகள், குரங்குகள் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் அதில் காணப்படுகின்றன. ஆலமரம் மிகப்பெரிய ஆலமரமாக விரிந்து பறந்து இருக்கிறது. பக்தர்கள் சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வெடுக்க மலையின் கால் பகுதி 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஓய்வெடுப்பதற்கு ஒடுக்கின்றன. யானை குகை
என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய குகையும் உள்ளது. அங்கு ஒரு துறவி வாழ்ந்து இறைவனிடம் தியானம் செய்து அவனது அருளை பெற்றதாக வரலாறு கூறுகிறது. மூன்றாவது மண்டபத்திற்கு பிறகு மலையிலிருந்து செதுக்கப்பட்ட ஒரு சிறிய அனுமான் கோயிலும் உள்ளது. மலை உச்சியிலிருந்து லட்சுமி நரசிம்மருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் உள்ளது. அதன் முன் கருடாழ்வார் சன்னதியும் உள்ளது. அங்கே புலஸ்திய மகரிஷி தவம் இருந்த காட்சிகளில் கல்லில் செதுக்கப்பட்டு அந்த ஸ்தல புராணமாக அதில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. சுயம்பு நரசிம்மர் கோயில் சுவர்களில் வரையப்பட்ட ஸ்தல புராணங்களை நாம் காணலாம். ஏற்றாற்போல் கருடாழ்வார் இருக்கிறார்கள். பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் பலர் இந்த மலையை சுற்றி வந்து நல்ல ஆரோக்கியத்தையும் இறைவனின் சக்தியையும் பெற இங்கு வருகிறார்கள். இந்த மலையில் பல மருத்துவ நன்மைகள் அடங்கிய ஏராளமான இயற்கை மூலிகைகள் உள்ளன. மேலும் பௌர்ணமி நாட்களில் சுற்றி வருவது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம், செல்வம் மற்றும் வாழ்க்கையில் செழிப்படைய திருவண்ணாமலை தீபஜோதியை பெருமாள் மலையில் இருந்தும் காணலாம். இங்கிருந்து பார்த்தால் திருவண்ணாமலையுடைய ஜோதி தெரிவதாக சொல்லப்படுகிறது. சுற்றியுள்ள அழகான மலையற்ற இடங்களில் இந்த மலையும் ஒன்றாகும். இந்த மலை பல இயற்கை அழகுகளை கொண்டுள்ளது. சுற்றியுள்ள மலைகள் மற்றும் மலையின் அடிவாரத்தில் அங்கு ஏரியின் காட்சி ஒரு அற்புதமான காட்சியாக தெரிகிறது. மறுபுறம் மலையை சுற்றி கிராமங்கள் உள்ளன. மேலும் இது அழகான காட்சியாக காணப்படுகிறது. மலையில் ஏராளமான குரங்குகள் உள்ளன. ஆகவே நாம் செல்லும்போது நம்முடைய பொருட்களை ஜாக்கிரதையாக கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மலை உச்சியிலிருந்து மலைக்கோயில் மிகவும் அந்த புற்றியுள்ள போலூர் நகரம் மிகவும் அழகாக காட்சி தருகிறது என்பதை கூறி நரசிம்ம சுவாமியின் அருளை பெற்று நாம் உயிருடையோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம சத்குரு மகாராஜுக்கு ஜெய், ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாதே இறைவா நீதாராய் பறையலோரும் போவாய் இற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையலோரும் பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் சுற்றி இன்புருவரும் பாவா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.